Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற சாம்சங் ஆண்ட்ராய்ட் மொபைலை வந்து எப்படி ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது சம்டைம்ஸ் வந்து உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து இரேஸ் பண்ணி புதுசாக நீங்கள் வாங்குறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படலாம். இல்லாட்டி வந்து உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்க, அந்த நேரத்தில் வந்து உங்களோட மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸையுமே வந்து ஃபுல்லாக இரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணணும். அப்படின்ற சமயத்துலையுமே வந்து உங்களுடைய மொபைலை வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சாம்சங் மொபைலை எப்படி ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ஃபுல்லாக ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாஸ், அதாவது உங்களுடைய இமேஜஸ், ஃபோட்டோஸ், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நோட்ஸில் ஏதாவது வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி உங்கள் மொபைலில் உள்ள சகல விஷயத்தையுமே நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு ஷுவர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து ஃபுல்லாகவே இரேஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டாஸை வந்து திரும்ப உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதனால வந்து இந்த ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ண முன்னுக்கு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஷுவர் பண்ணிடுங்க. அதையுமே செக் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணுற ஸ்டெப்புக்கு போங்க. ஸோ உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். போனதுக்கு அப்புறமா வந்து இதில் பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த இடத்துல ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க, ரீசெட் யுவர் ஃபோன் டு ரீசெட் ஃபேக்ட்ரி டிஃபால்ட் செட்டிங்ஸ், திஸ் வில் இரேஸ் ஓல் டேட்டா இன்க்ளூடிங் ஃபைல்ஸ் அண்ட் டவுன்லோடட் ஆப்ஸ். அதாவது நம்ம இந்த ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் செய்யும் போது நம்மளுடைய மொபைல் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகி நம்ம மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸுமே இரேஸ் பண்ணி ஃபைல்ஸ், டவுன்லோடட் ஆப்ஸ் எல்லாமே இரேஸ் பண்ணிடும் அப்படின்றது தான். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுக்குறதுனால வந்து நம்மளால் வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து சாம்சங் மொபைலை வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.